ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டண்ட்டான சம்ம 9th எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ம தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜாமெண்ட்ரி, அதாவது சாப்டர் 4ல ஜாமெண்ட்ரி லெசன் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸாம்பிள் சம். இந்த சம் கேட்காத கொஸ்டின் பேப்பர் இல்லாதனால இந்த சம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் சேரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 10 days, அதாவது ஆஃபலி எக்ஸாமில் லீவ் தருவாங்க இல்லையா, அந்த 10 daysக்கு ஸ்பெஷல் கிளாஸ் 9th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறதா இருக்கு. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஜாயின் பண்ணுங்க. அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல தர, கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் என்ன எடுக்கிறதுலாம் மென்சுரேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த 2 டாபிக்ஸ் தான் நாங்கள் எடுக்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும், பாய்ஸுக்கு நாட் அலவுட். ஓகேங்களா? உங்களுக்கு டீடைல்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர, கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Find the length of the chord which is at a distance of 2√11 cm. Find the center of the circle of radius 12 cm. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இது இந்த டயக்ராம் உங்களுக்கு கொஸ்டின்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லென்த் ஆஃப் த கார்ட் இந்த கொஸ்டின்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். லென்த் ஆஃப் த கார்ட்னா ஏபி சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஃபுல் லென்த் தான் நம்ம இந்த சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறது. நெக்ஸ்ட் 2√11 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சர்க்கிள்ல ஆரிஜின், அதாவது நம்ம அசியூம் பண்ணிப்போம் இந்த கார்டு, அதாவது இந்த லைனுக்கு ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இதோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆரிஜினுக்கும் இந்த கார்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 2√11 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அண்ட் ரேடியஸ், இதுதான் ரேடியஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆரிஜின், சென்டர் ஆஃப் த ஆரிஜின் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர். ஆரிஜின்ல இருந்து வரக்கூடிய லைன் ரேடியஸ் சொல்லுவாங்க. அந்த ரேடியஸ் 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? உங்களுக்கு இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு. லென்த் ஆஃப் த கார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆரிஜினுக்கும் கார்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸுமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது லென்த் ஆஃப் த கார்ட். ஓகேங்களா? இப்ப லென்த் ஆஃப் த கார்ட் ஏபி லென்த் ஆஃப் த கார்ட் எப்படி நம்ம சொல்றோம், ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஓசி என்னன்னா 2√11 இந்த டிஸ்டன்ஸ் இப்ப நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓசி டிஸ்டன்ஸ் என்னன்னா 211 சென்டிமீட்டர், ரேடியஸ் 0 இல்ல OA 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்னன்னா ஓசி பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஆக்சுவலா இது பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லுவாங்க. பெர்பெண்டிகுலர் லைன்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓசி பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏபி இஸ் அ கார்ட் சொல்லிட்டு நம்ம எழுதிக்கணும். ஏபி இஸ் அ கார்ட். ஏபி இஸ் அ கார்ட். நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்னா, சி is the midpoint of AB. C is the midpoint of AB. AB is a chord. C is the midpoint of AB. So எல்லாரோட பாயிண்ட்ஸ் இப்ப எடுத்து எழுதிட்டோம். ஓசியோட என்ன வேல்யூ, ஓஏயோட என்ன வேல்யூ, ஓசி is perpendicular to AB அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு இல்லையா. இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப பாருங்க இது எப்படி இருக்குன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. சோ OAC is a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, பைத்தாகரஸ், அதாவது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். பித்தாகரஸ் தியரம் எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னா, இப்ப பாருங்க ஹைப்போதெனியஸ் இருக்கு இல்லையா, ஹைப்போதெனஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், ரெண்டுமே நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இப்ப பாருங்க ஹைப்போதெனஸ் OA ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஆப்போசிட். ஹைப்போதெனஸ்க்கு ஆப்போசிட் உள்ளது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். OA ஸ்கொயர் ஈக்குவல் டு OC ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர். இதுதான் பைத்தாகரஸ், அதாவது பித்தாகரஸ் தியரம். ஓகேங்களா? பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். Pythagoras theorem is the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. ரெண்டு சைட்ஸுமே நம்ம ஆட் பண்ணா நம்ம hypotenuse, அதாவது நம்ம ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போதெனஸ் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாருங்க adjacent சைடு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஹைப்போதெனியஸ் சைடு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அண்ட் நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடும் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா, OA ஸ்கொயர் ஈக்குவல் டு OC ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர்.
ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம தெரியாதனால ரெண்டு வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்றேன்னா பைத்தாகரஸ், அதாவது பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். OA ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. அதாவது ரேடியஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 12 சென்டிமீட்டர் சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர். நெக்ஸ்ட் OC வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2√11 ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர், அதாவது ஏசியோட வேல்யூ கேட்கறாங்க. ஸோ அந்த வேல்யூ நமக்கு தெரியல, இப்போ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுனால நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க AC ஸ்கொயர் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் 12 2 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணா 144. நெக்ஸ்ட் 2√11 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4. √11 into √11 வெறும் 11. அப்ப 4 into 11 44. ஸோ இது நம்ம எப்படி நான் சொல்றேன், இப்போ 2√11 போடுறீங்க இல்லையா, ஸோ 2√11 2 2s are 4. நெக்ஸ்ட் இந்த √11 into √11 எப்படி மாறும்னா வெறும் 11 தான் மாறும் மல்டிப்ளை பண்ணா. ஸோ into 11 ஆன்சர் இஸ் 44 பிளஸ் AC ஸ்கொயர். ஸோ நமக்கு இந்த AC நமக்கு வேண்டும்னால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 44 இந்த சைடு நம்ம கொண்டு போயிடுறோம். ஸோ 144 minus 44 equal to AC ஸ்கொயர்னா 144 minus 44னா 100 equal to AC ஸ்கொயர். அப்ப ஏசியோட வேல்யூ என்னன்னா 10, அதாவது 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ இதனுடைய வேல்யூ, அதாவது இந்த ஆஃபோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா 10 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதனோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா, அது நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா the length of the chord, the length of the chord to AC. length of the chord வந்து என்னன்னா AB. நம்ம ஒரு ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதே ஈக்குவல் வேல்யூ தான் இங்கேயுமே இருக்கும். ஸோ 2AC, அதாவது 2AC நம்ம எடுத்து எழுதியாச்சு. 2 into ஏசியோட வேல்யூ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா 10. ஸோ இங்க என்ன லென்த் இருக்கோ அதே லென்த் தான் இங்கேயும் இருக்கும், ஏன்னா நம்ம ஆரிஜினுக்கு நேராக தான் நம்ம டாட் வச்சிருக்கோம். ஸோ சேம் ஈக்குவல் தான் லென்த் இருக்கும். ஸோ 2 into 10. So 2 into 10 20 centimeter. So length of the chord என்னன்னா 20 centimeter. So இது இம்பார்ட்டன்டான 5 mark question. So உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட டவுட்டை கேளுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.